نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்ததும் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி இபாதத்துகளை செய்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே நம்முடைய ஆயுள் காலங்கள் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம் உங்களது மரணம் என்பது இன்றைய தலைப்பினுடைய சாராம்சம். பொதுவாக மரணத்தை குறித்து ஆயத்துகளையும் ஹதீசுகளையும் சொல்லி மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது நம்முடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று. கடந்த வருடம் நம்மோடு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற
எத்தனையோ நண்பர்கள், குடும்பத்தினர்கள், உறவினர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவர்களெல்லாம் மரணத்தின் மூலம் கபருடைய வாழ்வுக்கு சென்று விட்டவர்கள். அல்லாஹு தஆலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாம் நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நண்பர்கள் மத்தியில், நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ மரண சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே மரணத்தை குறித்து நாம் ஒன்றும் அதிகம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் கபருடைய வாழ்வு, மறுமையுடைய வாழ்வு, மரணம், இவைகளை எல்லாம் அல்லாஹ் ஏன் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறான் என்றால், உறுதியாக்கப்பட்ட, நிச்சயிக்கப்பட்ட, என்றைக்கு யாருக்கு எப்பொழுது அந்த அழைப்பு வரும் என்றே தெரியாத அழிந்து போகிற இந்த உலக வாழ்வில் மனிதன் மரணத்தை மறந்து நடக்கிறான். ஆகவேதான் அல்லாஹு தஆலா மரணத்தை குறித்து நிறைய இடங்களில் திருக்குர்ஆனிலே அவ்வப்போது ஞாபகப்படுத்துகிறான். பொதுவாகவே மரணத்தை நம்மில் யாரும் விரும்ப மாட்டார்கள். உயிர் வாழ்வதற்காக வேண்டிதான் மனிதன் எல்லா அநியாயங்களையும் இந்த உலகத்திலே செய்கிறான். நம்முடைய குடும்பங்களில் சாதாரணமாக மரணத்தை பற்றி பேசினால் குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்காது. நம்முடைய மனைவி, நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய பிள்ளைகள் என்று யாரிடத்தில் பேசினாலும் வேற ஏதாவது நல்ல பேச்சுங்கள் என்று சொல்லுவார்கள். மரணம் என்றால் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம். ஆனால் அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு அச்சம் இந்த மனிதர்களுடைய வாழ்வில் இருந்தால் எந்த தீமையும் மனிதர்கள் செய்ய மாட்டார்கள். இயன்றவரை நன்மைகளை செய்வார்கள். அல்லாஹுவை மறந்து வாழ மாட்டார்கள். அல்லாஹுவை நினைத்துத்தான் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 138வது வசனத்தில் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் கூட இதற்கு விதிவிலக்கு இல்லை. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் அருளப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட குறிப்பிட்ட அவகாசத்திற்கு பிறகு மரணம் சம்பவித்தது நமக்கெல்லாம் தெரியும். மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இந்த உலகத்தில் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம். காலை பொழுதிலே இருந்து ஒரு இரவு நம்மை தாண்டி படுக்கை அறைக்கு நாம் தூங்கச் செல்கிறோம் என்றால் நம்முடைய ஆயுள் காலத்தில் ஒரு நாள் போனது என்றுதான் வருமே தவிர ஒரு நாள் கூடியது என்று வராது. மரணத்திற்கு பொதுவாக நோய், ஆரோக்கியம் என்றெல்லாம் எந்த வகையான ஒரு காரணமும் கிடையாது. மரணத்திற்கு குழந்தை பருவம், முதிய பருவம் என்றும் ஒரு காரணம் கிடையாது. அல்லாஹு தஆலா யாருக்கு எப்பொழுது அந்த அழைப்பை கொடுக்கிறானோ அந்த அழைப்பை ஏற்று அவனிடத்தில் செல்லக்கூடியவர்கள் தான் நாம். மரணத்திலிருந்து எங்கும் நாம் தப்பித்து ஓட முடியாது, எங்கும் ஓடி ஒளிய முடியாது. அந்த சந்தர்ப்பம் வந்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு எந்த முயற்சியை நாம் மேற்கொண்டாலும் அது இந்த உலகத்தில் தோற்று போகிற முயற்சிகள். ஆகவே அன்பர்களே, கொஞ்சம் மரணத்தை நினைவு கூர்ந்து வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நீங்கள் கொஞ்சம் மண்ணறைக்கு சென்று வாருங்கள், அது மரண சிந்தனை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்றார்கள். நம்முடைய வாழ்வில் அடிக்கடி மையவாடிக்கு சென்று வர வேண்டுமாம். மரணித்த நபர்களை பார்த்து அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ்வினுடைய அழைப்பு வரும் பொழுது நானும் இந்த இடத்திற்கு வரக்கூடியவன் தான் என்கிற ஒரு அச்சம், ஒரு பயம்,
நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் நண்பர்களே. அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட மரணம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாது என்று திருக்குர்ஆனில் சொல்லுகிறானோ அந்த மரணம் நம்மில் யாருக்கும் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட மரணம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறானோ அந்த மரணத்தை தான் யா அல்லாஹ் என்று அள்ளும் பகலும் அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் வாழ்கிற இந்த மனித சமுதாயத்தில் எத்தனையோ மரண சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். மதுபானங்கள் அருந்திய நிலையில் மனிதன் மரணிக்கிறான். விபச்சாரம் செய்கிற நிலையில் மனிதனுக்கு மரணம் வருகிறது. பெரும் பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. கடன் கொள்ளை தாங்காமல் தற்கொலை செய்து தன்னை மாய்த்துக் கொள்கிற மக்கள் உண்டு. சோதனைகள் துன்பங்களை எதிர்கொண்டு உலகத்தில் வாழ்வதற்கு பகரமாக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உலகத்திலே உண்டு. வட்டிக்கு வாங்கி திரும்ப கொடுக்க முடியாதவர்கள் தற்கொலை செய்த காட்சி. பெண்ணுக்காக ஆணும் ஆணுக்காக வேண்டி பெண்ணும் அற்ப சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை என்பதற்காக வேண்டி தன்னை மாய்த்து துணியா இந்த துனியா. எல்லாமோ மனிதர்களுக்கு மரணம். சுனாமி, பெருமழைகள் என்று எத்தனையோ சம்பவங்களுக்கெல்லாம் மனிதர்கள் கொத்து கொத்தாக இந்த உலகத்தில் அழிந்து போய் விடுகிறார்கள். திடீரென மரணம். நன்றாக பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுதுதானே இங்கே இருந்தார் என்று நாமெல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு திடீரென ஒரு மாரடைப்பு, மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கிற வழியில் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் எந்த மரணம் வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 62வது அத்தியாயம் 8வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون. மரணம் உங்களை துரத்திக் கொண்டே வருகிறது. அல்லாஹ் கட்டளையிட்டால் திடீரென அந்த மரணம் உங்களை பிடித்துக் கொள்கிறது. மறைவாகவும் பகிரங்கமானதையும் நீங்கள் செய்து கொண்டிருந்த அறிந்து கொண்டிருந்த அந்த அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்ததை அல்லாஹ் பிறகு உங்களுக்கு உணர்த்துவான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 31வது அத்தியாயத்தின் 34வது வசனம், வமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்லின் தமூத். உலகத்தில் யார் எந்த இடத்தில் மரணிப்பார்கள் என்று சொல்ல இயலாது. எனக்கும் உங்களுக்கும் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மரணத்தை வைத்திருப்பான் என்று சொல்ல இயலாது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் யார் எங்கு மரணிப்பார்கள், யாருக்கு எந்த இடத்தில் வைத்து அந்த மரணம் சம்பவிக்கும் என்று தெரியாது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆகவே அன்பர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒரு சில மரணங்களை நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படிப்பட்ட மரண சம்பவங்கள் உங்களுக்கு நிகழக்கூடாது. 2வது அத்தியாயத்தின் 161வது வசனம், இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார். இறை நிராகரிப்பிலே இருந்து அதே நிலையில் யார் மரணிக்கிறார்களோ, அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரித்து வேதத்தையும் மார்க்கத்தையும் நிராகரித்த நிலையிலேயே ஒரு மனிதன் மரணித்தால், உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமார்களுடைய சாபமும் மனிதர்களுடைய சாபமும் அவனுக்கு உண்டாகும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹு தஆலா ஆயுள் காலத்தை நமக்கு வழங்கி நம்மை அவகாசம் கொடுத்து நம்மை எதிர்பார்க்கிறான். மனிதன் சிந்திப்பான், வானத்தை ஒரு நாள் பார்க்க மாட்டானா? என்னுடைய அத்தாட்சிகள் இந்த பூமியில் பறந்து கிடக்கின்ற என்னுடைய அத்தாட்சியை ஒரு நாளைக்காவது அவன் சிந்திக்க மாட்டானா? நான் அனுப்பிய தூதர் அவருக்கு வழங்கிய வேதத்தை ஒரு நாளாவது அவன் ஒரு பக்கத்தையாவது படித்து பார்க்க மாட்டானா?
உபதேசங்கள் அவனுக்கு பயனளிக்கவே செய்யாத அவனுடைய வாழ்நாளில் அல்லாஹ் நம்மை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தந்த இந்த அவகாசத்தை நேரான வழி எது என்பதை சிந்தித்து பார்த்து நடப்பதற்கு பகரமாக அநியாயங்களையும் பாவங்களையும் செய்வதற்காக வேண்டி நாம் பயன்படுத்தி இந்த உலகத்தில் சுயித்து வாழ்ந்தால், இணை வைப்பதையே தொழிலாக கொண்டு வாழ்ந்தால், எவ்வளவு எடுத்து சொல்லியும் திருந்த மனமில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால், திடீரென அந்த மரணம் சம்பவித்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், இறை நிராகரிப்பாளன் அந்த இறை நிராகரிப்பிலேயே அவன் மரணித்தால் அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், சபிக்கக்கூடிய மனிதர்களுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹுவே, இந்த நிலையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை எங்களுக்கு நீ தந்து விடாதேயா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நண்பர்களே, இறை நிராகரிப்பில் மரணம் என்பது, இணை வைத்த நிலையில் ஒரு மனிதன் மரணிப்பது என்பது இம்மை மறுமை வாழ்வையே நமக்கு நாசமாக்கிவிடும். மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நம்மால் நுகர முடியாது. அதைவிட ஒரு பெரும் பாக்கியம், 2 கண் கொண்டு அல்லாஹுவை மறுமை நாளிலே பார்க்கிற பாக்கியம். இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ் இல்லை என்று பேசிய இறை நிராகரிப்பாளர்களுக்கும் அல்லாஹுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா மறுமை நாளில் திரையை போட்டு விடுவான். இறை விசுவாசிகள் மட்டும்தான் அல்லாஹுவை மறுமை நாளிலே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் அவர்கள் இழந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹு தஆலா அந்த மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். 4வது அத்தியாயம் 18வது வசனத்தில் இனி ஒரு மரணத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த மரணமும் நமக்கு சம்பவிக்க கூடாது. வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன் வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார். யார் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து, யார் இந்த உலகத்தில் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து திடீரென அவர்களுக்கு மரணம் சம்பவித்தால் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. மேலும் இறை நிராகரிப்பில் இருந்து யாருக்கு அந்த மரணம் சம்பவித்ததோ அவர்களுடைய தௌபாவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான். பாவம் செய்வது, திரும்ப தௌபா செய்வது, பாவம் செய்வது, திரும்ப பரிகாரம் தேடுவது, பாவம் செய்வது, திரும்ப அல்லாஹ்விடத்தில் தொழுது மன்றாடுவது, பாவம் செய்வது, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சென்றால் தான் பாவம் மன்னிக்கப்படுமே என்று பாவ மன்னிப்பை ஒரு விளையாட்டாக, அல்லாஹுவை ஒரு கேலிக்கூத்தாக 3வது அத்தியாயத்தின் 134வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது, பாவம் செய்கிற இறை விசுவாசிகள் அல்லாஹுவை நினைத்து ஓடி வருவார்கள் தௌபா செய்வதற்காக. அவர்களுடைய பண்பை அல்லாஹ் சொல்லும் போது, பாவத்தில் அவர்கள் நிலைத்து நிற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாவத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். பாவத்தை அவர்கள் நிலைத்து நின்று, அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சமே இல்லாமல் பாவத்தை அவர்கள் நிலைத்து நின்று செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருந்து திருந்த மனமே இல்லாத மக்கள், தொடர்ந்து அநியாயங்களை செய்து கொண்டே இருந்து திடீரென அந்த மரணம் சம்பவித்தால் வேறு வழியே இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்களே, கதறி கதறி புலம்புவார்களே, பாவ மன்னிப்பு தேடுவார்களே, அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு செல்லாது, அந்த நேரத்தில் தௌபாவினுடைய வாசல்கள் அடைக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். நிறைய துஆ செய்து, நிறைய வசியத்துகள் செய்து, நிறைய அல்லாஹ்விடத்திலே மன்றாடி ஆசுவாசமான ஒரு மரணம் நமக்கு கிடைக்க அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னை பொருந்திக் கொண்ட அடியார்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல மரணங்களை அல்லாஹ் கொடுப்பான். எந்த மரணங்கள் கூடாது? இறை நிராகரிப்பாளன் அதே நிலையில் மரணித்தால், தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்து அதே நிலையில் மரணித்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், மனிதர்களுடைய சாபம் என்று அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்கிறான். நண்பர்களே, ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுமைக்காரன், உங்களுக்கு தெரியும், திருக்குர்ஆனோடு தொடர்புடைய மக்களுக்கெல்லாம் நான் தான் கடவுள் என்று சொன்னவன், மனிதர்களிலேயே நான் தான் ரப்பு என்று சொன்னவன், அவன் மரணிக்கும் பொழுது, யா அல்லாஹ் நான் முஸ்லீம் ஆகிறேன், யா அல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப், நான் ரப் அல்ல என்று அவனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வைத்தான். 10வது அத்தியாயத்தின்
90வது வசனம், 91வது வசனம். ஹத்தா இதா அதரக்கஹுல் அரக் கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல வ அனா மினல் முஸ்லிமீன். பனு இஸ்ராயீலர்கள் எந்த அல்லாஹுவை ஒத்துக்கொள்கிறார்களோ அதே அல்லாஹுவை நானும் ஏற்றுக்கொண்டேன், நான் முஸ்லீமாக வாழ்கிறேன். கடலில் மூழ்கி உயிர் போகிற நேரத்தில், கடைசி நேரத்தில், எந்த நேரத்தில் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறானோ, கல்லா இதா பலஅத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வலன் அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். வானவர்களை கண்கொண்டு பார்த்து உயிர் பறிக்கப்படுகிற அந்த இறுதி நேரம், சக்கராத்தினுடைய கடைசி நேரம், அந்த நேரத்தில் ஃபிரௌன் புலம்புகிறான், நான் முஸ்லீமாகிறேன். பனு இஸ்ராயீல் மக்கள் எந்த அல்லாஹுவை வணங்கி வழிபடுகிறார்களோ அந்த அல்லாஹுவை நானும் வணங்கி வழிபடுகிறேன் என்று கதறுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ஆல் ஆன வகத் அஸைது கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். சற்று முன்வரை என்னை நீ நிராகரித்துக் கொண்டிருந்தாய், சற்று முன்வரை இஸ்லாத்திற்கு நீ எதிரியாக இருந்தாய். உயிர் போய் வேறு வழியே இல்லை, தப்பிப்பதற்கு வேறு வழியே கிடையாது என்று சொல்லுகிற நேரத்தில் மனிதர்கள் அழுந்து புலம்புவார்களே, பயனளிக்காத நேரத்தில், இப்படிப்பட்ட மரணத்திலே இருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொருவரும் பாதுகாவல் தேட வேண்டும். நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 2449வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்தால், உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கினால், அவர்கள் தன்னுடைய ஆயுள் காலத்தில் எந்த சகோதரனுக்காவது மானபங்கப்படுத்தியோ வேறு ஏதாவது ஒரு இழப்புகளை செய்திருந்தாலோ உடனே அவர்கள் உலகத்திலேயே பரிகாரம் தேடி சமாதானமாகி கொள்ளட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லாவிட்டாலோ பேரங்களும் நட்பு உறவுகளும் எந்த பயனும் அளிக்காத அந்த மறுமை நாளில் அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணம் நெருங்கும் பொழுது பரிகாரம் தேடுங்கள். உடனே போய் துனியாவில் போய் உங்களால் பாதிக்கப்பட்ட யாருக்காவது ஏதாவது வார்த்தையினாலோ செயல்பாட்டினாலோ பொருளாதாரத்தாலோ ஏதாவது நாம் ஒரு மனது நோகுமாறு நடந்திருந்தால் போய் பரிகாரம் தேடி உலகத்திலேயே சமாதானமாகிக் கொள்ளுங்கள். அவர் அல்லாஹ்விடத்திலே உங்களை காட்டிக் கொடுப்பதற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவர் வழக்கை கொண்டு வருவதற்கு முன்னால் உலகத்திலேயே சமாதானமாகுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமாதானம் ஆனார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கக்கூடிய அதே நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தோளில் கை வைத்து சாய்ந்தவர்களாக சிவப்பு துண்டை தலையிலே கட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மக்கள் மத்தியிலே ஆற்றிய ஒரு உரை, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை. எந்த தலைவனும் இப்படிப்பட்ட பகிரங்கமான ஒரு உரை நிகழ்த்திய வரலாறு உலகத்தில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து இறுதி நேரத்தில் அந்த உரை நிகழ்த்தி அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டுக்கு சென்று திரையை தொங்க விட்டார். அதுதான் நாங்கள் பார்த்தது கடைசி என்றார்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட நேரம், நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிற அல்லாஹ்வுடைய ரசூல் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவருடைய தோளில் சாய்ந்தவர்களாக மக்கள் மத்தியிலே ஆற்றிய உரை, நான் ஏன் வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் உங்களுக்கு உங்களுடைய முடி அளவு நான் ஏதாவது இழப்புகள் செய்திருந்தாலோ, பொருளாதாரம் வாங்கி நான் திரும்ப கொடுக்காமல் இருந்தாலோ, பேச்சின் மூலம் ஏதாவது உங்களுடைய மனதை நான் நோகுமாறு நடந்திருந்தாலோ, இதோ இந்த முஹம்மதை உங்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன், பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழிதீர்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே போய் என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள். என்ன வார்த்தை! பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்னை நீங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் சொன்னார்கள், உங்களில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரசூலை பழிதீர்த்தால் அவருடைய கோபத்திற்கும் வெறுப்புக்கும் ஆளாகுவோமோ என்றும் நீங்கள் நினைக்க வேண்டாம், நீங்கள் என்னை தாராளமாக பழிதீர்த்துக் கொள்ளலாம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது நாள் மீண்டும் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்களோடு சேர்ந்து வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம். அல்லாஹ்வுடைய ரசூல் இரண்டாவது நாள் சேர்த்து சொன்ன ஒரு வார்த்தை, கூடுதலாக பழிதீர்த்துக் கொள்பவரை நான் நேசிக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழிதீர்த்துக் கொள்பவரை நான் நேசிக்கிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். என்ன காரணம்?
மரணிக்கும் பொழுது கொஞ்சம் ஆசுவாசம் வேண்டும். யாருக்கும் எந்த துரோகமும் செய்திருத்தல் கூடாது. மரணிக்கும் பொழுது நாம் உண்டு, நம்முடைய அமல் உண்டு, நம்முடைய ரப் உண்டு. நம்மை மறுமை நாளில் அவன் வந்து பேப்பானே, மறுமை நாளில் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டுமே, மறுமை நாளில் நம்முடைய நிலை என்ன? எந்த வகையான ஒரு பதட்டமும் இல்லாமல் இந்த கண்ணை கொஞ்சம் ஆசுவாசமாக மூட வேண்டும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், மரணம் நெருங்கும் பொழுது, உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் பொழுது போய் உடனே போய் மக்கள் மத்தியிலே போய் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 3 தினங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5517வது நபிமொழி. இதையும் மரண தருவாயில் உள்ளவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். கபுல மௌத்திஹி பிஸலாசத்தி அய்யாம், அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் யகூல் லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ துஹ்சினுல் லன்ன பில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வை குறித்து சந்தேகம் எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணித்தல் கூடாது. அல்லாஹ்வை குறித்து தப்பும் தவறுமாகவோ, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானா, நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, பாவ மன்னிப்பு தேடி ஓடி வாருங்கள், நான் மன்னிக்கிறேன், என்னுடைய அருளின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். மரணிக்கும் பொழுது சைத்தான் மிகப்பெரிய தாக்கங்களை உண்டாக்குவான், சைத்தான் மிகப்பெரிய சந்தேகங்களை உண்டாக்குவான், மனக்குழப்பங்களை உண்டாக்குவான். ஒன்றும் 2 எப்படி தெளிவாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதே போல நம்மை படைத்த ரப் உண்டு, அவனிடத்தில் நாம் செல்ல போகிறோம். அவன் மிகப்பெரிய கருணையாளன். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதவன், இணை வைத்தலுக்கு எதிராக போராடியவன் நான், வித்யார்த்திகள் அனாச்சாரங்களுக்கு எதிராக முடிந்தவரை இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்தவன் நான், சொந்த வாழ்வில் இணை வைக்காமல் வாழ்ந்தவன் நான். பூமி அளவு எனது அடியானே, நீ பாவத்தோடு வந்தாலும் அதே அளவு மன்னிப்போடு உன்னை நான் எதிர்பார்ப்பேன், எனக்கு நீ இணை வைக்காவிட்டால் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அவன்தான் நம்முடைய ரப். ஆகவே எந்த சந்தேகமும் அல்லாஹ்வை குறித்து உங்களுக்கு வேண்டாம். நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்திலே இருந்து நீங்கள் விடைபெறுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5518வது நபிமொழி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். என்ன மனநிலையில் நீங்கள் மரணிக்கின்றீர்களோ, அல்லாஹ்வை குறித்து என்ன மனநிலையில் நீங்கள் மரணிக்கின்றீர்களோ அதே மனநிலையில் தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5317 5320வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு செல்வந்தர், அவருக்கு மரண நேரம் வந்தது. மரண நேரம் வந்த அந்த செல்வந்தர் தனது மக்களுக்கு ஒரு வசியத்தை செய்கிறார். மக்களே, நான் சொல்லுகிற வசியத்தை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் இந்த சொத்துகள் அனைத்தையும் நான் வேறு யாருக்காவது எழுதி வைத்து விட்டு மரணித்து விடுவேன், சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று மக்கள் சொன்னார்கள். நான் மரணித்தால் எனது உடம்பை எரித்து சாம்பலாக்கி குளம் குட்டைகளில் கொண்டு போய் கரைத்து விடுங்கள். என்ன காரணம்? எனது வாழ்நாளில் ஒரு நன்மையை கூட நான் செய்யவில்லை. இதே நிலையில் இந்த உடம்பு அல்லாஹ்விடத்திலே கிடைத்தால் நரக வேதனையை ரப்பல் ஆலமீன் தருவான், அதை என்னால் தாங்க முடியாது என்று சொன்னார். மக்கள் வசியத்திற்கேற்ப குளம் குட்டைகளில் கரைத்து விட்டார்கள் அவருடைய உடலை. அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான். அவருடைய உடல் சாம்பல்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்ட அந்த அடியான் எழுந்து மறுமை நாளில் நிற்கும் போது அல்லாஹ் கேட்கிறான், எதற்காக வேண்டி மக்களுக்கு நீ வசியத்து செய்தாய், என்ன காரணம்? அல்லாஹுவே, என்னுடைய ஆயுள் காலத்தில் நான் ஒரு நன்மைகளை கூட செய்யாதவன் யா அல்லாஹ், உன்னை நான் பயந்தேன் மரணிப்பதற்கு முன்னதாக, உன்னை நான் அஞ்சினேன் மரணிப்பதற்கு முன்னதாக. இந்த உடல் இந்த நாளில் உன்னிடத்தில் கிடைத்தால் நரக வேதனை என்னால் தாங்க முடியாது என்று அஞ்சினேன் யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹு தஆலா
உலகத்தில் மரணிப்பதற்கு முன்னதாகவே நான் உண்டு, இந்த நாள் உண்டு, நரகம் உண்டு என்று நீ பயந்த காரணத்தினால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நான் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சம்பவம் ஏன் நான் சொல்கிறேன் என்றால், மரணிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவை குறித்து எப்படி நாம் எண்ணுகிறோமோ அதற்கேற்றவாறு நான் நடப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னை கொடுமைக்காரனாக நீங்கள் நினைத்தால் நான் கொடுமைக்காரன் தான். என்னை நீங்கள் ஒரு பாசக்காரனாக, அன்பு செலுத்தக்கூடியவனாக, இரக்கமுள்ளவனாக, பாவங்களை மன்னிக்க கூடியவனாக, கருணையாளனாக என்னை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப நான் நடப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக கூறுகிறார்கள் என்றால், மரண தருவாயில் நாம் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1672 73வது நபிமொழிகள். இந்த நபிமொழிகளை நீங்கள் பார்த்தால், நீங்கள் மரண நேரத்தை நீங்கள் நெருங்கினால் அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்ய நிலையில் நீங்கள் மரணியுங்கள். ஷஹாதத்து கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை சொன்ன நிலையில் நீங்கள் மரணியுங்கள். இதை சொல்லி நீங்கள் மரணித்தால் சொர்க்கம் செல்லுவீர்கள். என்றைக்காவது சொர்க்கம் சென்றே தீருவீர்கள், எப்படியாவது சொர்க்கம் செல்லுவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வை நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மார்பகத்தில் தலை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உயிர் பிரிந்தது. நபிகள் நாயகம் தன்னுடைய 2 கரத்தை உயர்த்தி இறுதியாக சொன்ன பிரார்த்தனை, அதோடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கரம் கீழே விழுந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசியாக உதடுகள் அசைய ஆரம்பித்தது. பேச முடியாத அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உதடு அசைய ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசி நேரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்க நான் என்னுடைய காதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதட்டுக்கு அருகிலே கொண்டு போய் வைத்து கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த சமுதாயத்திற்கு சொன்ன ஒரு வார்த்தை உண்டு சகோதரர்களே. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத். மரணம் என்பது கொஞ்சம் கடுமையான வேதனைக்குரியது. மரண வேதனை கடுமையானது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹு தஆலா அவனுடைய 4வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான். வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, தூதருக்கு கட்டுப்பட்டு, ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை யாரெல்லாம் செய்தார்கள் அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு, முத்தகீன்களோடு, சுஹதாக்களோடு மறுமை நாளிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த ஆயத்தை ஓதினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, நமக்கு நம்முடைய வாழ்வில் திடீரென அந்த மரணம் சம்பவிக்கும். எதற்கும் நாம் தயாராக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வுக்கு ஒருபொழுதும் இணை வைத்தல் கூடாது. அவன் நம்முடைய ரப். நமக்கு நாம் கேட்காமலேயே எத்தனையோ அருள் கொடைகளை நமக்காக வேண்டி வழங்கிய அந்த ரப், அவனுக்கு இபாதத்துகளை ஒருமைப்படுத்த வேண்டும். வணக்க வழிபாட்டை அவனுக்கும் அவனால் படைக்கப்பட்டவர்களுக்கும் செய்து இணை துணைகளை ஏற்படுத்திய நிலையில் நமக்கு மரணம் வந்துவிடக் கூடாது. நமக்கு மரணம் பெரும் பாவங்கள் செய்த நிலையில் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணித்து வாழ்கிற நேரத்தில் அந்த மரணம் வந்துவிடக் கூடாது. ஐங்கால தொழுகைகளை பேணி, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் சுன்னத்தான ஃபர்லான நோன்புகளை இயன்றவரை செய்து, இயன்றவரை தஸ்பீகள் திக்ர்களிலே ஈடுபட்டு நல்ல ஒரு அடியார்களாக இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்குரிய ஒரு வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும். மரண நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரண நேரத்தில் தன்னுடைய மக்களுக்கு செய்த வசியத் நாம் நம்முடைய மக்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு நீண்ட அவகாசம் வேண்டும் நமக்கு. மக்களுக்கு வசியத்து செய்ய, நிர்ணயான காரியங்களுக்கு முடிந்தவரை பொருளாதார உபகாரங்களை செய்ய, நம்முடைய மனைவிக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல, நம்முடைய கணவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல, நம்முடைய பெற்றோர்கள், நண்பர்கள், சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டியதை சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்திலும் தொழுகையை பேணுங்கள், தொழுகையை பேணுங்கள், தொழுகை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
தனக்கு மரண நேரம் நெருங்கும் பொழுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுக்கு மரண நேரம் நெருங்கும் பொழுது தன்னுடைய மக்களுக்கு சொன்ன வசியத் நாம் நம்முடைய வாழ்விலே சொல்லிவிட்டு இந்த கண்ணை மூட வேண்டும். 2வது அத்தியாயத்தின் 132வது 133வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். யாக்கூபும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார்கள், யா பனி இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் மக்களே, அதுதான் இஸ்லாம் என்கிற அந்த மார்க்கம். முஸ்லீமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும், அந்த மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த வசியத் நாம் நம்முடைய மக்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் ஹிதாயத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு வகையான குழப்ப சம்பவங்கள் எங்கு பார்த்தாலும் நிகழ்கிற காலம் இந்த காலம். நாம் நம்முடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும், மக்களே அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைத்து விடாதீர்கள். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி இந்த சமுதாயத்திலே நீங்கள் வாழ வேண்டும். நம்முடைய மார்க்கத்தை அற்ப காசுகளுக்காக, அற்ப விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் விட்டு விடுதல் கூடாது. மார்க்கத்தை பின்பற்றி முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டும் என்கிற வசியத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு செய்த வசியத். மரணம் நெருங்கும் பொழுது நாமும் இந்த வசியத்தை செய்கிற நிலையில் இருந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். மேலும் அம் குன்தும் ஸுஅதாக இத ஹலர யாக்கூபல் மௌத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கும் பொழுது, இது கால லி பனீஹி மா தஅபுதூன மின் பஅதி, என்னுடைய மரணத்திற்கு பிறகு யாரை நீங்கள் வணங்குவீர்கள் என் அருமை மக்களே, யாரை நீங்கள் வணங்குவீர்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹித். தந்தையே, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, யாக்கூப் நபி, இஸ்ஹாக் நபி எல்லாம் எந்த அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அந்த அல்லாஹ்வை தான் நாங்களும் வணங்குவோம். ஆசுவாசமாக இருங்க, நாங்களும் அல்லாஹ்வை தான் வணங்குவோம், ஏகத்துவத்தை பின்பற்றித்தான் நாங்களும் வாழுவோம் என்று அந்த மக்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறானே. இப்படிப்பட்ட மரணம் நமக்கு வர வேண்டுங்க. அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக நீங்கள் பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் முஸ்லீமாக வாழ்வது முக்கியம் அல்ல, உலகத்தில் இந்த இபாதத்துகளை செய்கிறோமே இதெல்லாம் முக்கியம் அல்ல. கடைசி நேரத்தில் எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் ஷஹாதத்து கலிமா சொல்லி முஸ்லீமாக மரணிக்கிறோம் பார்த்தீர்களா, அங்குதான் நம்முடைய வெற்றியே இருக்கிறது நண்பர்களே, அங்குதான் நமக்குடைய வெற்றியே இருக்கிறது. ஆகவேதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 12வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், தவஃபனி முஸ்லிமன், அல்லாஹுவே நான் முஸ்லீமாக இருக்கும் போது என்னை நீ கைப்பற்றியா அல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை, நான் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னை நீ கைப்பற்றியா அல்லாஹ். வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை நீ ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனையையும் இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய கவனத்திலே பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அன்பர்களே, இந்த உலகத்தில் மரணம் என்பது நமக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. எந்த நேரமும் அந்த மரணம் நமக்கு சம்பவித்தாலும் நாம் எப்படிப்பட்ட மரணம் நமக்கு வேண்டும், எப்படிப்பட்ட மரணம் நம்முடைய வாழ்விலே நிகழ்ந்துவிடக் கூடாது என்று புரிந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹுவே, இயன்ற வரை நாங்கள் அமல் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், பெரும் பாவங்கள் என்று உன்னால் பட்டியலிட்டு சொல்லப்பட்ட எந்த பாவங்களையும் எங்களுடைய வாழ்விலே நான் செய்யவில்லையா அல்லாஹ். அடியார்களுக்கு மத்தியில் ஏதாவது தீங்குகள் இழைத்தாலும் மரணம் வருவதற்கு முன்னதாக உலகத்திலேயே பழி தீர்த்தி சமாதானம் அடைந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியும் போது யாருக்கும் எந்த இடையூறும் செய்யாமல் நாம் உண்டு, நம்முடைய அமல்கள் உண்டு, நாம் உண்டு, நம்முடைய ரப் உண்டு, அல்லாஹுவை குறித்து நிறைந்த மனசோடு எந்த சந்தேகம் இல்லாமல் அவன் நம்மை மன்னிப்பான், நம்மை அரவணைப்பான், மறுமை நாளிலே சொர்க்கத்தில் உன்னத இடத்தை தருவான் என்கிற சந்தோஷமான எண்ணத்தோடு இந்த உலகத்தை விட்டும் நாம் ஒவ்வொருவரும் பிரிய வேண்டும் அன்பர்களே. ஆகவேதான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தாயா அல்லாஹ். வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, எனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி யா அல்லாஹ், பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் தலை சிறந்தவன் யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடிய துஆக்களை பட்டியலிட்டு பார்த்தால் சுருக்கமான வார்த்தை நிறைவான பொருள், சுருக்கமான வார்த்தை தன்னிறைவான பொருள்களை கொண்ட வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் மன்றாடி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? ஒரு காலம் வரும், காலையில் முஸ்லீமாக இருப்பார்கள், மாலையிலே காஃபிராகி போவார்கள். மாலையில் முஸ்லீமாக இருப்பார்கள், காலையிலே காஃபிராகி விடுவார்கள். அப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் வரும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஈமானை எதற்காக வேண்டியும் நாம் பறிகொடுத்து விடக்கூடாது. இஸ்லாத்தை யாருக்காக வேண்டியும் அற்ப காசுகளுக்காக சுகத்துக்காகவெல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பர்களே, எந்த நேரத்திலும் மரணத்தை மட்டும் மறந்து நடந்து விடாதீர்கள். அது நம்முடைய வாழ்வில் நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மலக்குமார்களை தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான். மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். மனித கண்களை மறைத்தாலும், ஊர் விட்டு ஊர் சென்று நாம் ஏதாவது தவறுகளிலே ஈடுபட்டாலும், எல்லாம் உறங்குகிற நேரத்தில் நடுநிசையில் ஒரு பாவத்தை செய்தாலும், யாரும் பார்க்காவிட்டாலும் நம்மோடு இருக்கிற மலக்குமார்கள் துல்லியமாக பார்த்து தினசரி அந்த பதிவேட்டில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களை மறைத்து எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது என்பதை மட்டும் நீங்கள் நினைத்தால், நமக்கு திடீரென இந்த நேரத்தில் மரணம் வந்தால் நம்முடைய வாழ்வு என்னாவது என்கிற ஒரு பயம் மட்டும் நம்முடைய வாழ்விலே இருந்தால் நிச்சயம் சைத்தான் நம்மை விட்டும் தூரமாவான். பாவங்களிலே இருந்து நாம் விலகி தூய்மையான வாழ்க்கைக்கு உரியவர்களாக நாம் மாறுவோம் அன்பர்களே. ஆகவே மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவது, மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. எல்லோருக்கும் மரணம் என்பது நிச்சயமாக்கப்பட்ட ஒன்று. நமக்கு அல்லாஹு தாலா முஸ்லிமான மரணத்தை தந்து சாலிகானவர்களோடு மறுமை நாளில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.